இப்போ இந்தியாவில் இருக்கிற ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்யூவிஸ் அப்படின்னு நம்ம சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இப்போ இருக்கிற கார்ஸ்லையும் நிறையா கார்ஸ் வந்து நமக்கு வந்து ஞாபகம் வரும். ஸோ அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா கிராஸ்ஓவர் ஸ்டைலுக்கு தான் வந்துட்டு அதிகமாக வந்து சுற்றிக்கிட்டு இருப்பாங்க மார்க்கெட்டில். ஸோ பட் ஒரு டைம்லலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்யூவிஸ்ன்னு சொல்லும்போது நம்ம கைவிட்டு என்ற அளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா கார்ஸே வந்துருக்கும். ஸோ அந்த செலக்டிவான கார்ஸ்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பாக ஒரு கார் ஒரு ஒரு ரவுடி பையனே பற்றி எப்படின்னா சொல்லலாம். அந்த காரை ஒரு ரக்குடு லுக்கில் ஒரு நல்ல ரக்குடு லுக்கில் இருக்கும். பட் ஒரு கம்ஃபர்ட் ஃபோக்கஸ்டாகவும் இருக்கும் அந்த காரு. அதே சமயம் என்னால் எல்லா டெரைன்ஸ்லையும் போக முடியும்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி பார்த்தி அப்படின்னா ஒரு கார் அது. அந்த குறிப்பாக பார்த்தி அப்படின்னா பாரிஸ் டெக்கார் ரேலி ரேசஸில் வந்து தனக்குன்னே வந்துட்டு நிறைய அவார்ட்ஸை வாங்கி குமிச்சு வச்சிருக்க ஒரு கார் தான் பார்த்தி அப்படின்னா மிட்சுபிஷியோட பஜீரோ. ஸோ அந்த காரோட ஒரு ரிவ்யூன்னு சொல்ல முடியாது, அதோட லெகசியை பேசுகிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ வந்து இருக்கும்போது. ஸோ டிரைவ் ரிவ்யூ, அது ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது, எல்லாமே வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். வேணும்பா இது உங்கள் ஆலப்பட் மட்டும் நான் அவங்க எஸ்கே. நான் வீடியோக்குள்ளே போகலாம். வந்து ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்துட்டு மகா கார்ஸ் தான் வந்து சொல்லி ஆகணும். ஸோ கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா இருக்காங்க. கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரூட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆஃபீஸ் வந்து இருக்குது. ஸோ அவங்க வந்து ஃபுல்லாக செகண்ட் ஹேண்ட் கார்ஸ், ஒரு நல்ல குவாலிட்டியான செகண்ட் ஹேண்ட் கார்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க சேல் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் செகண்ட்ஸில் எதுவும் கார்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்க வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நல்ல கார்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. ஸோ இதோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், உங்களோட லொக்கேஷன் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் வந்து கொடுக்குறேன். வேணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. வேணும்பா. ஸோ பஜீரோ ஃபைனலி வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்தோம். எனக்கு வந்து பர்சனலி ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு எஸ்யூவி கார்னு கூட நம்ம சொல்லலாம். உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். ஸோ பஜீரோ அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு இந்தியாவில் மட்டும் லான்ச் ஆன ஒரு கார் கிடையாது. இது வந்து குளோபலி மார்க்கெட்டில் வந்து நிறையா கார்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. பர்சனலி இது வந்து ஒரு ஜாப்பனீஸ் பிராண்ட் வந்து இது மிட்சுபிஷி அப்படிங்கிறது. ஸோ இந்தியாவில் வந்துட்டு ரொம்ப லேட்டராக தான் பார்த்தி அப்படின்னா பஜீரோ வந்து உள்ளே வந்து வந்துச்சு. 2002 தான் பார்த்தி அப்படின்னா வந்துச்சு. பட் இது மார்க்கெட்டில் இருந்தது குளோபலி பார்த்தீங்கன்னா 1982 பார்த்தி அப்படின்னா இருக்குது. கிட்டத்தட்ட 1982 2012 வரைக்கும் பார்த்தி அப்படின்னா பஜீரோ வந்துட்டு நமக்கு வந்து இருந்துச்சு. ப்ராடக்ட் பிராண்டு பார்த்தி அப்படின்னா நமக்கு வந்து இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் பார்த்தி அப்படின்னா இந்த கார் வந்து மார்க்கெட்டில் வந்து இருந்துச்சு. அந்த ஒரு குளோபல் எஸ்யூவி லிஸ்ட்லையும் பார்த்தி அப்படின்னா பஜீரோ வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும். ஸோ பஜீரோவில் நமக்கு தெரிஞ்சதை பார்த்தி அப்படின்னா இந்த ஒரு மாடல் நல்ல ஒரு நீளமான ஒரு பெரிய எஸ்யூவி லுக்கில் இருக்கிற ஒரு காரு. ஸோ இதுலேயே பார்த்தி அப்படின்னா சாஃப்ட்வேர் வேரியண்ட்டாக பார்த்தீங்கன்னா இன்னொரு கார் வந்து 5 சீட்டில் பார்த்தி அப்படின்னா ஒரு கார் வந்து இருந்துச்சு. ஸோ அதுவுமே பஜீரோன்னு தான் வந்து நேமில் இருந்துச்சு. பட் வந்து அது கே சீரிஸ் அந்த மாதிரி பார்த்தி அப்படின்னா வந்து சொல்லுவாங்க. அது ஒரு சில கண்ட்ரிஸ் வந்து அப்படியுமே வந்து இந்த காரை வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ நம்மகிட்ட இருக்கிற பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 4x4 மாடல். ஸோ நமக்கு வந்து அந்த கான்ஃபிடல் டிவிஷன் எல்லாம் வந்து நமக்கு வந்து இருக்கும் இந்த காரில். ஸோ சூப்பராக இருக்கும். நான் இன்டீரியர் வந்து காமிக்கிறேன். முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு இன்டர்கூலர் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டைமில் வந்துட்டு நிறைய பேர்னால அந்த ஒரு ப்ரைஸ் கொடுத்து வந்து வாங்க முடியல. பிகாஸ் இது அந்த 2012 இது லான்ச் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா 34 லட்ச ரூபா பார்த்தீங்கன்னா ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து வந்துச்சு. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு 3.2 லிட்டர் இன்ஜினில் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தாங்க. பட் அது வந்து ஓவர் ப்ரைஸ்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டைம் 34 லட்சங்கும்போது எப்பயுமே கொஞ்சம் ஹை ப்ரைஸ் தான். ஸோ அப்போ பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ ஹை ப்ரைஸில் வந்து வந்திருக்கும். ஸோ அதனால் பெருசாக நிறைய பேர் வந்து இதனால் அஃபோர்ட் பண்ணி வாங்க முடியல. நிறைய பேர் பிடிச்சிச்சு, பட் அவங்களால அஃபோர்ட் பண்ணி வந்து வாங்க முடியல. ஸோ அதனால வந்து மிட்சுபிஷி வந்து கிளவராக வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.6 லிட்டர் இன்ஜினை பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து அவங்களோட முன்னாடி இருந்த இன்ஜினை பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து கொண்டு வந்துடுறாங்க. ஸோ அந்த 2.6 லிட்டர் பஜீரோ வந்து ஜிஎல்எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னாவும் அந்த மாதிரியும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2.6 லிட்டர் இல்லை 2.8 லிட்டர் மாற்றி சொல்லிட்டேன். 2.8 லிட்டர். ஸோ வந்து ஜிஎல்எக்ஸ் மாடல்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. அது வந்து 2003 2008 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா எஸ்எஃப்எக்ஸ்ன்னு சொல்லி இந்த ஒரு மாடலில் வந்து 2012 வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தாங்க. இது வந்து நம்மகிட்ட இருக்கிறது 2011 மாடல் டீசல் 2.8 லிட்டர் இன்ஜின் வித்து டர்போ சார்ஜு இன்டர்கூலர் இன்ஜினோட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இருக்குது. இன்ஜின் பேரை சொல்லும் போதே இவ்வளோ பெருசாக இருக்குது. போதும்போது லிஸ்ட்டு பெருசாக போகுது. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்குது பெரிய இன்ஜினு. ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஃபுட் ஸ்கூப்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. இங்கே தான் நமக்கு வந்து காரோட இன்டர்கூலர் வந்துருக்கும். இதை ஒரு சிலர் நம்ம பழைய இண்டிகா அப்புறம் வந்துட்டு 800 நான் பார்த்துருக்கேன், ஸ்டிக்கரிங் மாதிரி பண்ணி வச்சுருப்பாங்க. பட் இதில் வந்து ஒரிஜினல் இன்டர்கூலர் வந்து இருக்குது. நம்ம ஸ்கார்பியோட செகண்ட் ஜென்லலாம் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதுலேயும் வந்து இருக்குது இன்டர்கூலர். நான் இன்ஜின் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன்.
ஸோ நல்ல ஒரு வெயிட்டான ஒரு கார், சரியான வெயிட், கிட்டத்தட்ட ஒரு 2 டன் பார்த்தீங்கன்னா அந்த காரோட வெயிட்டு மட்டும் கர்ப் வெயிட்டே வரும். 2185 கிலோகிராம் இந்த காரோட கர்ப் வெயிட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ வெயிட்டான ஒரு கார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதோட வாட்டர் லேடிங் கெப்பாசிட்டியும் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 600 mm, அதாவது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வாட்டர் லேடிங் கெப்பாசிட்டி வந்து இருக்குது. நல்லா தண்ணிக்குள்ளேயே போனோம் அப்படின்னாலும் பெருசாக நமக்கு எந்த ஒரு இஷ்யூஸுமே வந்து வராது, இன்ஜின்குள்ளே போனோம்னா நமக்கு இஷ்யூஸ் வந்து வராது. ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. பின்னாடியும் பார்த்தீங்கன்னா நல்லா ஹைட்டாக தான் வந்து இருக்கும். ஸோ நம்ம வந்து நல்லா தண்ணிக்குள்ளெல்லாம் ஓட்டுறதுக்கு வந்துட்டு நல்லா பெர்ஃபெக்டான ஒரு கார், எல்லா டெரைன்லையுமே நம்மளால் ஓட்ட முடியும். ஸோ என்ன தான் கம்ஃபர்ட்டுமே நல்லா இருந்துச்சுனாலுமே கம்ஃபர்ட்டுமே நல்லா கொடுத்தும் ஒரு ரக்குடு ஃபீலிங்கில் கொடுத்த ஒரு கார்னால் நான் பார்த்த வரைக்கும் இந்த காரு, அப்புறம் ஃபோர்டோட எண்டவர் அந்த ஒரு டைமில். ஸோ 2 காருமே வந்துட்டு சூப்பராக இருக்கும். இது வந்து ஃபோர்டோ எண்டவர், அப்புறம் வந்துட்டு ஃபார்ச்சுனர், அந்த கார்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காம்படிஷனாக தான் வந்து இந்த காரை வந்து கொண்டு வந்தாங்க. பட் இதுக்குன்னே வந்துட்டு நிறையா ஃபேன்ஸ் வந்து இருக்காங்க, இப்போ வரைக்குமே இருக்காங்க. நானுமே வந்து அவரோட பெரிய ஒரு ஃபேன் தான். ஸோ முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஆஃப்டர் மார்க்கெட்டு ஃபாக்லாம் செட்டப் மாதிரிலாம் வந்து மாட்டியிருக்காங்க. ஸோ முன்னாடி வந்து நமக்கு பஜீரோட லோகோ. ஸோ இப்போ இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு க்ரோம் பெயிண்டிங் மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வரும், பிளேட் மாதிரி வந்து வரும். பட் இது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் க்ரோம் வந்து இந்த காரில் நிறைய இடங்கள் வந்து நமக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த லோகோ சுற்றியாக இருக்கட்டும், இந்த இடங்களில். ஸோ அப்புறம் இங்கே அப்புறம் அந்த கண்ணாடி பீடிங்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ வரதெல்லாம் ஃபுல்லாக ரப்பர் பீடிங்கில் வந்து வரும். ஸோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ரப்பர் பீடிங்கை வந்து க்ளோஸ்டாக பண்ணுறதுக்காண்டி வந்துட்டு நமக்கு இது வந்து அந்த க்ரோம் ஃபினிஷில் பார்த்தீங்கன்னா நான் வந்து கொடுத்துருக்கேன். நான் க்ளோஸ்அப்பில் வந்து காமிக்கிறேன், அழகாக இருக்கும். அந்த கண்ணாடியோட எட்ஜஸில் வந்து க்ரோம்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. நிறைய இடங்கள் இந்த காரில் க்ரோம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பம்பர், ஸோ அந்த காருக்கு நம்ம வந்து ஆஃப்டர் மார்க்கெட் பம்பரே வந்து போடவே தேவையில்லை. ஸோ இந்த பம்பரே வந்து ஒரிஜினல் மெட்டல் பாடி பார்த்தீங்கன்னா இது வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பம்பர், நம்ம ஏறி நின்னோம் அப்படின்னாலுமே எதுவுமே ஆகாது, நல்லா வெயிட்டான ஒரு பம்பரு. ஸோ அந்த கீழே வந்துட்டு நமக்கு இப்போ இருக்க ஸ்கிப் பேட்ஸ்லாம் வந்துட்டு சும்மா நம்ம ஏமாத்துறதுக்காண்டி சும்மா டிசைன்காண்டி வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஒரிஜினல் ஸ்கிப் பேட்ஸ்னால் இதுதான். சவுண்டு பார்த்தீங்களா, நல்லா ஃபுல் ஸ்டீல். நமக்கு கீழே வந்து நமக்கு அந்த ரேடியேட்டர் ஆயில் சம்ப்லாம் வந்து கீழே வரும், அது எதுவுமே அடியாகாத மாதிரி நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்கிப் பிளேட்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் தட்டினாலுமே ஸ்கிப் பிளேட்ஸ் தான் எளிமையை தவிர உள்ளே வந்து பெருசாக நமக்கு அடியே வந்து ஆகாது. ஓகே நண்பா. ஸோ அந்த சைடு வியூமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாக்ஸி ஷேப்பில் தான் பார்த்திங்க அப்படின்னா இருக்கும். நமக்கு கொஞ்சம் சைடில் இருந்து பார்க்கும்போது ஒரு பெரிய ஸ்கார்பியோ வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் ஸ்கார்பியோ பார்த்திங்க அப்படின்னா எப்படி தான் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து வரும். ஸோ அதே மாதிரி தான் வந்து இந்த ஒரு காருமே வந்துட்டு ஒரு பெரிய ஸ்கார்பியோ மாதிரி இருக்குது. ஃப்ரண்ட்லேருந்து பார்த்தா நமக்கு அப்படி இருக்காது, பட் சைடில் இருந்து கொஞ்சம் நல்லா அந்த காரை நோட்டீஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து நமக்கு தெரியும். ஸோ சைடில் வந்து பார்க்கும்போது நமக்கு இது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்கார்பியோ மாதிரியே தான் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ப்ரொபோசேஷன் வந்து அந்த மாதிரி தான் இருக்கும், டிசைன் வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்து நமக்கு இங்கே வந்து இண்டிகேட்டர் லைட் வந்து சரி குட்டி ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இந்த காரை வந்து கொஞ்சம் அதே பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு இடம் தான் நல்லா தூக்கலாக பார்த்திங்க அப்படின்னா இருக்கும். வெளியே வந்து கொஞ்சம் நல்லா மஸ்குலரான ஒரு வண்டியாக வந்து இதை வந்து காமிக்கும். ஸோ அந்த டயரை பார்த்தீங்கன்னாலுமே தெரியும், நல்லா லாரி டயராட்டும் நல்லா எத்தா தண்டிக்கு பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இந்த டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டாக்காக வரது வந்துட்டு 15 inches தான் வந்து வரும். பட் இவங்க வந்து ஆஃப்டர் மார்க்கெட் போட்ட மாதிரி இருக்குது, கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது. ஸோ அந்த இங்கே வந்து நமக்கு இந்த ஒரிஜினல் மிட்சுபிஷியோட லோகோவெல்லாம் வந்து இதில் வந்து மாட்டியிருப்பாங்க. அழகாக இருக்கும் அது பார்க்குறக்கு. அலாயுமே வந்து குட்டியாக இருக்கும். டயர் வந்து பாருங்கள் எவ்வளோ ஒரு ப்ரொஃபைல் வந்து எந்த அளவுக்கு வந்து இருக்குன்ட்டு. நம்ம மேட்டில் விட்டு பள்ளத்துலலாம் விட்டோம்னாலுமே நமக்கு ஜம்ப் வந்து இருக்கும் இந்த காரில் வந்து. கண்டிப்பாக அந்த ஒரு ஜம்ப் வந்து இருக்கும். ஏன்னா எஸ்யூவி லேட்ரான் ஃப்ரேம், ஒரு பியூரான எஸ்யூவினா வந்து இந்த கார் தான் வந்து சொல்லலாம். ஸோ அந்த இங்கே வந்து நமக்கு ஒரிஜினல் க்ரோம் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்மலாம் வந்து ஸ்டிக்கர் யூஸ் பண்ணுறோம், இல்லைனா வந்துட்டு ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியலாக பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறோம். பட் இது வந்து ஒரு ஒரிஜினல் க்ரோம் பார்த்தீங்கன்னா இந்த காரில் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த இங்கே யூஸ் பண்ணியிருக்கிற அந்த ஃபுட்ரெஸ்ட், ஸோ இது வந்து இந்த காருக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஆகும். ஏன்னா இது இல்லை அப்படின்னா கொஞ்சம் ஏஜ் நடவங்களாம் வந்து ஏற முடியாது இந்த காரில். ஏன்னா ஹைட்டுமே வந்து நமக்கு நல்ல ஹைட்டு. நானே 5.8 ஃபீட்டு. ஸோ எனக்கும் மேலே வந்து இருக்கு ஒரு 6.1 ஃபீட் பார்த்தீங்கன்னா இருக்கும் இந்த காரோட ஹைட்டு வந்து மொத்தமாக. ஸோ ரியரை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். நமக்கு பெருசாக எங்கேயுமே பேனல் கேப்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த டைம்லேயே வந்துட்டு டிசைனில் வந்து நல்லா பார்த்து வந்து ஜாப்பனீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்களோட டொயோட்டாவாக இருக்கட்டும், மிட்சுபிஷியுமே வந்து அவங்களோட தான். ஸோ எல்லாமே வந்துட்டு ஒரு பெர்ஃபெக்டாக இருக்கும். அவங்களோட காரோட டிசைனாக இருக்கட்டும், அவங்களோட இன்ஜினியரிங் எல்லாமே வந்துட்டு பெர்ஃபெக்டாக சூப்பராக பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க. ஸோ டொயோட்டா பொறுத்த வரைக்கும் அவங்களோட சஸ்பென்ஷன் தான் வந்துட்டு வேறு லெவலில் இருக்கும். ஸோ இந்த கார்லேயுமே அந்த சஸ்பென்ஷன் வந்து சூப்பராக கொடுத்துருப்பாங்க. பின்னாடி வந்துட்டு இவ்வளோ பெரிய ஒரு கார்
இது வந்து கிட்டத்தட்ட நான் சொல்லிட்டேன் 2 டன்னுக்கு மேலே இந்த காரோட வெயிட்டு. பட் இதுக்கு வந்துட்டு நமக்கு காயில் ஸ்ப்ரிங் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் லிங்க் காயில் ஸ்ப்ரிங் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரியரில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாமே நம்ம ஓட்டும் போது வந்து பார்ப்போம் எப்படி இருக்குது என்னன்னு சொல்லி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோதான். நமக்கு இங்கெல்லாம் வந்து பழைய டைப்பு தான், ஃப்ளிப் டைப்பு டோர் ஹேண்டில்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான். அந்த இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரெயின் வந்து ட்ராப் ஆகி இப்படி கீழே வந்து போடுறதுக்கு. ஸோ அந்த டைம்லலாம் இருக்கிற ஒரு சில கார்ஸ் எஸ்யூவிஸில் வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியும். ஸோ மழை பெஞ்சு அப்படின்னா தண்ணி வந்து இப்படி கீழே வந்து அழகாக ஓடிடும். ஸோ அதுக்கான வந்து பார்த்து வந்து ஜாப்பனீஸ் வந்துட்டு நிறைய விஷயங்கள் இந்த காரில் வந்து பார்த்து பண்ணியிருப்பாங்க. உள்ளே வந்துட்டு நம்ம இந்த கைப்பிடி நான் அதுவுமே வந்து காமிக்கணும். உள்ள இந்த கைப்பிடி தான் வந்து நமக்கு இங்கே பிடிச்சி தான் இந்த காரில் இருந்து ஏற முடியும். ஸோ அந்த மாதிரி ஏன்னா நமக்கு இங்கே பிடிச்சி ஏறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் இங்கே பிடிச்சி ஏறுற மாதிரிலாம் வந்து ஒரு யோசிச்சு வந்து சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலுமே அதை யோசித்து பார்த்தி அப்படின்னா பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து ஜாப்பனீஸ் வந்து பேர் போனவங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு போர்ஷன்னாலுமே இந்த பேக் போர்ஷன் தான். ஸோ இதுலேயுமே எனக்கு இந்த ரியர் போர்ஷன் வந்து பிடிக்கும். எனக்கு வந்து அது ரியர் போர்ஷனுங்கிறத தாண்டி இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்னி வந்து ரியரில் இந்த மாதிரி டோரில் மவுண்ட் பண்ணியிருந்தாலே எனக்கு வந்து பிடிக்கும். ஸோ இந்த காரு அப்புறம் ஈக்கோ ஸ்போர்ட்டு ஸ்கார்பியோலாம் வந்து எப்படின்னா ஒரு சில வேரியண்ட்டில் இந்த மாதிரி பின்னாடி வந்து மவுண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப வந்து பிடிக்கும். நம்ம காம்பஸ்ஸு ஸோ அது எல்லாத்துலேயும் வந்து இந்த மாதிரி ரியரில் வந்து மவுண்ட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் ரக்கடாகவும் இருக்கும். லுக்கும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா கிளாஸியாக பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து காமிக்கும் காரை. ஸோ ப்ளைனாக இருக்கிறத விட இது வச்சிங்க அப்படின்னா பார்க்கும்போது கார் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அதனால் இது வந்து பிடிக்கும். ஸோ இந்த ஒரு லைட்டை பார்க்கும்போது எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்து பார்த்திங்கன்னா டவேரா தான். ஸோ டவேராலையும் வந்து இதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கர்வ்ஸாக தான் வந்து இருக்கும். பட் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இது நல்லா பெருசாக இருக்குது. பட் அதில் வந்து சின்னதாக இருக்கும். ஸோ எனக்கு டக்குன்னு பார்க்கும்போது தெரிஞ்சு இதுலேயும் வந்து ஒரிஜினல் க்ரோம் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு சில கார்ஸ்லாம் வந்து நமக்கு இங்கே 2800 GLX அந்த மாதிரிலாம் வந்து பஜீரோ அந்த மாதிரிலாம் வந்து நோட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் கீழேயும் வந்து ஒரு சில கார்ஸில் வந்து பஜீரோன்னு வந்து நிறையா கார்ஸில் வந்து எழுதியிருப்பாங்க. பஜீரோன்னு சொல்லி டெக்ஸ்ட்டாக வந்து போட்டிருப்பாங்க ஸ்டிக்கரிங் மாதிரி. ஸோ இந்த காரில் வந்து அது இல்லை. பட் ஒரு சில கார்ஸில் வந்து அதுவுமே நீங்கள் பார்க்க முடியும். இந்த பஜீரோ வந்து எங்கே நான் ரொம்ப பார்த்து ரசித்த டைம்லாம் வந்துட்டு சுறாபுரத்தில் வந்து தமன்னா பற்றி எப்படின்னா ஓடிட்டு வருவாங்க. அந்த ஒரு கடற்கரை சீன் பற்றி எப்படின்னா ஓடிட்டு வருவாங்க ஒரு காமெடியில். ஸோ அப்போ பார்க்கும்போது தான் எனக்கு வந்து என்னடா கார் இது, அப்போனா நான் ரொம்ப சின்ன பையன். ஸோ அப்போ பார்க்கும்போது என்னடா கார் இது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் எனக்கு பஜீரோ பற்றி நான் பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து பஜீரோ பற்றி தெரிஞ்சுக்கிட்டது. ஸோ இந்த கார்னால் இப்படி தான் இருக்கும், அதில் என்ன இன்ஜின் இருக்குது. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து அதுக்கப்புறம் தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக கேதர் பண்ணவே ஆரம்பிச்சது. இங்கே கொஞ்சம் லைட்டாக உடஞ்சிருக்கு. ஸோ அது பெருசாக மேட்டர் நம்ம அதை சேஞ்ச் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இங்கே பாருங்கள், நமக்கு வந்து ஒரிஜினல் ஸ்டீலு செம்ம ஹார்டாக இருக்குது. செம்ம வெயிட்டான ஒரு ஸ்டீல் மெட்டீரியல். இங்கேயும் நமக்கு வந்து இந்த டோய் ஹுக்கு லாரியை கூட நம்ம இழுத்துட்டு போயிடலாம். அந்த அளவுக்கு ஒரு பவரான இன்ஜின் தான் இது. காருமே வந்துட்டு நல்ல பவரான ஒரு வண்டி. ஸோ ஒரிஜினல் க்ரோம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து நமக்கு இண்டிகேட்டர்ஸ் இது எல்லாமே நமக்கு வந்து இங்கே வருது. எக்ஸாஸ்ட் பாருங்கள், அங்கேயும் ஒரு சின்ன க்ரோம் வந்து போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ ரியர் போர்ஷன் வந்து உண்மையிலே இந்த காருக்கு வந்து ஃப்ரண்ட் எப்படி நமக்கு நல்லா ஒரு ரக்கடாக கொடுக்குதோ அதே மாதிரி ரியருமே வந்து நமக்கு ஒரு ரக்கடு ஃபீலிங், ஒரு ஆஃப் ரோடு கார் தான்டா இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காமிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் எல்லாம் வந்து இருக்குது. ஸோ அதான் இங்கே வந்து நமக்கு நம்பர் பிளேட் இருக்கும். நம்பர் பிளேட்டுக்கு மேலே ஒரு சின்ன ஸ்கூப் மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க மறைக்கிற மாதிரி. ஸோ இதில் மிஸ்டிபிசின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ நல்லாயிருக்கு. ரியல் டிசைன் வந்துட்டு நமக்கு சூப்பராக இருக்குது. ஸோ இறப்போம், எவ்வளோ வெயிட்டாக இருக்குது பாருங்கள் நமக்கு டோரு. ஸோ இதுதான் வந்து நமக்கு ரியர் போர்ஷன். ஸோ ரியர் போர்ஷனில் நம்ம கண்டிப்பாக ஒரு விஷயம் காமிக்கணும் இருங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்த வந்து ஏதாச்சும் ஒரு காரில் வந்து நம்ம இப்போ பார்க்க முடியுமா? இப்போ இல்லை, முன்னாடியுமே வந்துட்டு நாங்கள் பழைய கார்ஸ்லாம் நிறையா வச்சுருந்தோம். பட் அது எதுலேயுமே பார்க்க முடியாத ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி ஒரு டூல் கிட்டு. ஸோ டூல் கிட் வந்து எல்லா இதுலேயுமே வந்து கொடுப்பாங்க. பட் அதை நம்ம வந்து கலட்டி வச்சுருவோம். பட் இது இந்த காரில் பார்த்தீங்கன்னா நமக்கு டூல் கிட்மே பார்த்து இதோடய கொடுத்துருப்பாங்க. பட் இது வந்து ஸ்டீல் இல்லையா, அது வந்து ரேட்டில் ஆகும். நம்ம ஓட்டும் போது வந்து கடகடன்னு சவுண்டு வரும். ஸோ அதெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லி நமக்கு இங்கே ஃபோம் மெட்டீரியல்ஸும் அது எப்படின்னா கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு சின்ன விஷயம் தான். பட் அது வந்து எந்த அளவுக்கு டீட்டெயிலிங்காக நமக்கு வந்து சவுண்டும் வராத மாதிரி டிசைனும் பாதிக்காத மாதிரி வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அதான் வந்து ஜாப்பனீஸ் அப்படிங்கிறது. ஸோ சூப்பராக இருக்குது. இந்த வேலை வந்து எனக்கே வாங்கணும் போல ஒரு ஃபீல் இருக்குது. பட் காசு இல்லைப்பா அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்படியே இப்போ ரியரை பார்ப்போம். ஸோ ரியர் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த கார் வந்து பார்க்குறதுக்கு வந்து ஒரு 7 சீட்டர் 10 சீட்டர் மாதிரிலாம் இருக்கும். பட் இதை நம்ம ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணால் இது வந்து ஒரு 6 சீட்டர் தான்.
ஸோ 6 சீட்டராக தான் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண முடியும். ஸோ இங்கே வந்து ஏதோ இருக்குது, இது என்னன்னு தெரியல எனக்கு. ஸோ அது வந்து 6 சீட்டராக தான் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். பின்னாடிலாம் நல்லா பெரிய சீட்டு, நம்ம பின்னாடியுமே வந்துட்டு கொஞ்சம் ஹைட்டான ஆட்கள்லாம் வந்து நம்மளால் உட்காந்துக்க வந்து முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன ஃப்ரண்ட்டில் போகும்போது சொல்கிறேன் நான். ஸோ ரியர் வந்து அவ்வளோதான். இதை நம்ம அடிச்சு விட்டு நம்ம லக்கேஜ் பூட்டாகவும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஒரு வண்டி தான் அது. இன்ஜின் போய் பார்த்துருவோம். ஹெவியாக இருக்குது. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 2.8 லிட்டர் டர்போ சார்ஜ் இன்ஜின். இன்டர்கூலர் இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் வந்து இன்டர்கூலர். ஸோ இதுக்கான வேக்கம்லாம் வந்து மேலே வந்துருக்கும், அது வென்டிலேஷனுக்காண்டி. ஸோ நல்ல ஒரு பெரிய இன்ஜின் தான். இதில் வந்து 3.2 லிட்டர் வேறு ஒன்று இருந்துச்சு. ஸோ அது இன்னுமே வந்து பெரிய இன்ஜினு. ஸோ பவருமே வந்து அதிகமாக வந்து ப்ரொடியூஸ் வந்து பண்ணும். ஸோ இந்த காரோட பவர் பார்த்தீங்கன்னா அது ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2.8 லிட்டரு டர்போ இன்டர்கூலரு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது ப்ரொடியூஸ் பண்ணுற பவர் வந்துட்டு 119 பிஹெச்பி வந்து பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம். டார்க் பொறுத்த வரைக்கும் 291 எண்ணம் பார்த்தீங்கன்னா டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஆனால் டார்க் என்னதான் கம்மியாக இருக்கும், இந்த காரோட சைஸுக்கு டார்க் கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். பட் அது வந்து 2000 ஆர்பிஎம்ல எனக்கு வந்து ஃபுல் டார்க் வந்து கிடச்சிட்ற மாதிரி வந்து டியூன் வந்து பண்ணியிருப்பாங்க இந்த இன்ஜினை. அதனால வந்துட்டு நமக்கு அந்த டார்க் லேகே வந்து இருக்காது. ஸோ நல்ல ஒரு பஞ்சியான ஒரு இன்ஜினாக தான் வந்து இருக்கும். ஸோ ஒரு பர்ஃபெக்டான ஒரு இன்ஜின், பெரிய இன்ஜின், நல்லா மொட்டத்தனமாக இருக்குது. நம்ம பெருசாக இதெல்லாம் வந்து எதுவுமே பண்ணல. லைட்டாக அங்கங்கே மட்டும் ஆயில் லீக் மட்டும் இருக்குது, எதுவுமே பெரிய அளவில் இல்லை. ஸோ இன்ஜின் பொறுத்தவரைக்கும் அவ்வளோதான். நமக்கு இங்கே எல்லாமே நாய்ஸ் ப்ரொடக்ஷனுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. பட் நல்லா இருந்தாலும் இவ்வளோ பெரிய இன்ஜின்னு கண்டிப்பாக நாய்ஸ் வந்து உள்ளே கேட்க தான் செய்யும் நமக்கு. அது இல்லாமல் இந்த ஹைட்ராலிக் ஸ்டேரிங் வேறு. ஸோ ஸ்டேரிங் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ எல்லாமே டிரைவில் நம்ம பார்ப்போம். வேணும்பா அவங்க வெளியே எல்லாமே ஒரு ரக்கடாகவும் பார்க்குறதுக்கும் அழகாக சின்ன சின்ன விஷயங்கள் கூட பார்த்து பண்ணியிருந்தாங்க. உள்ளேயும் அதே மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம். சவுண்டு தான் வந்து இந்த காரில் சூப்பராக இருக்கும். இப்போ நான் ஒன்று க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணுறேன், இப்படி சவுண்டு அப்படின்னா சவுண்டு வந்து வரும் நமக்கு. ஸோ நல்லாயிருக்கும். இந்த சவுண்டெல்லாம் இப்போ இருக்கிற காரில் வந்து நம்ம எதுவும் ஃபீல் பண்ணவே வந்து முடியாது. ஸோ அழகாக இருக்கும். ஸோ அந்த நமக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நிறையா லெதர்ஸ் வந்து நமக்கு நிறையா இடங்கள் வந்து இந்த காரில் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. நான் பாருங்களேன், இங்கே இது எல்லாமே ஒரிஜினல் லெதர்ஸ். இப்போ வர கார்ஸ் எல்லாமே ஃபேக் லெதர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. இது எல்லாமே ஃபுல் வந்து ஒரிஜினல் லெதர்ஸ் வந்து நமக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த இங்கே யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வுட்டன் டைப்பில் வந்து நமக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த காரில் எல்லாமே பவர் விண்டோ தான். ஸோ அதுக்கான பட்டன் எல்லாமே நமக்கு இங்கே வந்து வந்துடும். நல்லா சாஃப்டாக இருக்குது. இது வந்து 2011 மாடல் இந்த காரு. பட்டு பார்க்குறதுக்கு வந்து நமக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலே வந்து இல்லை. ஸோ ஸ்டேரிங்கு எல்லா இடங்களும் இந்த சீட்டில் பார்த்தீங்கன்னா லெதர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. எல்லாமே ஒரிஜினல் லெதர்ஸ். அந்த நம்ம ஆம்ரெஸ்ட்டு எல்லாமே வந்துட்டு நமக்கு லெதர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நல்லா குஷனிங்குமே வந்துட்டு சூப்பராக வந்துருக்கும் பாருங்கள். நல்லா இருக்குது வண்டி. எனக்கு வாங்கணும்னு ஆசையாக இருக்குது, பட்டு காசு இல்லை. ஸோ நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே வந்துட்டு ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு டிசைன் தான் இந்த காரு. ஏறி உட்காரதும் நல்லா ஈஸியாக நம்ம வந்து உள்ளே ஏறி உட்காந்துக்கலாம். ஸோ அந்த இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே இருந்து பார்க்க தாங்க அது பெரிய கார் மாதிரி இருக்கும். சரி, வெளியே இருந்து பார்க்க தாங்க பெரிய கார் மாதிரி இருக்கும். உள்ளே வந்தோம்னா ஒரு சின்ன கார் மாதிரி தான் தெரியுது நமக்கு. ஸோ அதை ஓட்டும்போது பேசலாம் அது இதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த நமக்கு வந்து எல்லாமே இது வந்து அன்லாக் தான். அவங்க வந்து டிஜிட்டலுங்கிறது எங்கேயுமே வந்து இருக்காது. ஸோ இங்கே வந்து சின்ன லைட்ஸு, சென்ட்ரல் லாக்கிங் மட்டும் நம்ம பார்த்துக்கிறது. அந்த டிரான்ஸ்மிஷனில் வந்து நம்ம மாற்றிக்கலாம் இல்லையா, அது 4 வீல் டிரைவ் அப்படிங்கிறதுனால. ஸோ அதுக்கானது மட்டும் நமக்கு இங்கே வந்து வரும். ஸோ ஃபியூல் கேஜ் எல்லாமே வந்து நமக்கு இதுதான். இந்த ஃபியூல் வந்து காட்டுது பாருங்கள். ஸோ இதுதான் வந்து ஒரிஜினல் ஃபியூல் கேஜ். இப்போ இருக்கலாம் எலக்ட்ரானிக்காக மாறிடுச்சு. ஸோ நம்ம ஆஃபில் இருந்தாலும் காட்டுது பாருங்கள். ஸோ நான் ஒன்ஸு காரை ஆன் பண்ணுறேன். சும்மா இக்னிஷன் மட்டும் லைட்டாக பவர் மட்டும் ஆன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ உங்களுக்கு இங்கே லைட் எரியுது பார்த்தீங்களா. ஸோ இப்போ வந்து 2 வீல் டிரைவில் தான் இருக்குது. ஸோ அதனால் இப்போ 4 வீலுக்கு மாற்றணும் அப்படின்னா நமக்கு 4 வீல்லையுமே வந்துட்டு இதாகும். ஸோ அதுதான் வந்து இங்கே நமக்கு வந்து காட்டுது. ஸோ எல்லாமே அனலாக தான். ஸோ அவ்வளோதான். வந்து இந்த சைடு வந்தீங்கன்னா நமக்கு காம்பஸ்ஸு என்னென்னமோ கொடுத்துருக்காங்க. இது என்னென்னு எனக்கே தெரியல உண்மையிலே.
ஸோ நீங்கள் யாரும் இந்த கார் வச்சுருந்தீங்கன்னா சொல்லுங்கள் இது என்னன்னு. நீங்கள் இது வந்து தெர்மோமீட்டர், நமக்கு வெளியே எவ்வளோ செல்சியஸ் இருக்குது அப்பயே பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ சூப்பர். ஆனால் வந்து இந்த கார் ஸோ வந்து இங்கேயுமே வந்து நமக்கு நிறைய இடங்கள்ல யூஸ் பண்ணுவாங்க கிளாக்கு. ஸோ இதெல்லாம் வந்து எங்களோட 800 வந்து முன்னாடி வச்சுருந்த 800 வந்து இந்த மாதிரி கிளாக் நாங்கள் வாங்கி வச்சோம். ஸோ அப்புறம் டாட்டா ஏசிலலாம் வந்து இருக்கும் இந்த மாதிரி ஒரு குட்டி கிளாக் வந்து இங்கே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதுலையும் இருக்குது பாருங்கள். ஸோ ஏசி கண்ட்ரோல்ஸ் எல்லாமே நமக்கு வந்து மேனுவல் தான். எதுவுமே வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்கெலாம் வந்து கிடையவே கிடையாது. நம்ம சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு சீட்டு தான் சொல்லி ஆகணும். சூப்பராக இருக்குது. ஆனால் உண்மையிலே குஷன் நம்ம நல்லா கம்ஃபர்ட்டாக வச்சுக்கக்கூடிய ஒரு சீட்டு. ஆஃப் ரோடு போனாலுமே இந்த குஷன் இருக்கிறதுனால நமக்கு அந்த வந்து ஒரு சுகமான ஒரு ஆஃப் ரோடாக தான் வந்து இருக்குமே தவிர ஹார்டாக வந்து இருக்காது நமக்கு. வந்து இந்த காரில் வந்து எஸ்ஆர்எஸோட ஏர் பேக்ஸ் வந்து இருக்குது பாருங்கள். ஏர் பேக்ஸ் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கும், இந்த ரியர்லையும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து நமக்கு அந்த இது வந்து கொடுத்துருக்காங்க, டேஷ்போர்டு, சாரி க்ளோ பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் டிசைன் வந்து நல்லாயிருக்கு. இது வந்து ஆஃப்டர் மார்க்கெட் அவங்க போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஒரு ஸ்க்ரீனு. இந்த விசை ஏதோ வந்துருச்சு, ஏதோ அவங்க டெம்பரட் இருக்குது. ஸோ வந்து நமக்கு இங்கே வந்து கியர் நாபு கிடுன்னு ஆடுது. நல்லா இருக்கு. ஆனால் ஸோ ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். வந்து இந்த ஒரு ஹெட் ரெஸ்ட்டு நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இந்த ஹெட் ரெஸ்ட்லாம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த சஃபாரி அப்புறம் சுமோலெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஆஃப்டர் மார்க்கெட் வந்து மாட்டுவாங்க. தென் பழைய ஜென்னு அதெல்லாம் வந்து மாற்றிருப்பாங்க. பட் இந்த காரில் வந்து நமக்கு டிஃபால்ட்டாகவே வரும், ஃபேக்ட்ரி மேடாகவே வந்து வரும். ஸோ அவ்வளோதான். அதான் நீங்கள் வந்து ஏதோ ஆன்டர் நம்பர் இருக்குது என்னன்னு தெரியல. அவ்வளோதான் நண்பா. ஸோ வந்து இங்கே வந்து ஒரு விஷயம் இருக்கும் பாருங்கள். ஸோ இப்போ நான் வந்து இதை ஓப்பன் பண்ணுறேன்னா, ஓப்பன் பண்ணிட்டு இதை நம்ம எடுத்து இப்படி வைக்கணும் சைடில். வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு எல்லா கார்லேயும் வந்து இந்த அளவுக்கு தான் வந்து இருக்கும். ஓகேங்களா, இந்த அளவுக்கு தான் வந்து நமக்கு இருக்கும். பட்டு இதை வந்து நம்ம இதை எக்ஸ்டெண்டும் அப்படின்னா பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம ஃபுல்லாக ஃபேஸுக்கு ஃபுல்லாகவே மறைச்சி வந்து உட்காந்துக்கலாம். நான்லாம் இன்கேஸ் வந்து நான் எங்கள் கார்லலாம் வந்துட்டு இவ்வளோ தான் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் முன்னாடி தள்ளி சீட்டை கொஞ்சம் முன்னாடி தள்ளிலாம் வந்து ஓட்டுவேன். பட் இந்த காரில் வந்து அந்த ஒரு கஷ்டமே படம் வந்து நம்ம தேவையில்லை. ஸோ அந்த ரியர் வந்தோம் அப்படின்னாலுமே நமக்கு அதே மாதிரி ஒரு டிசைன் தான். பெருசாக வேறு வேறுபாடுகள்லாம் கிடையாது. அதே லெதர் மெட்டீரியல்ஸ் ஃப்ரண்ட்லேருந்தே அது ஒரு டிசைன் தான். இங்கே வந்து நமக்கு பாக்ஸியான ஒரு பெர்ஃபெக்டான ஒரு பாக்ஸ் கண்ணாடி மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வந்து கொடுத்துருவோம். விண்டோவே வந்து அப்படி தான். ஸோ அந்த அப்படியே பின்னாடி வந்தோம் அப்படின்னா நமக்கு நான் சொன்னேன் இல்லையா 6 சீட்டர்னு, நமக்கு செப்பரேட் சீட் இருக்குது பாருங்கள். ஸோ நம்ம எக்ஸல் 6லலாம் இருக்குது தெரியுமா இப்போ. ஸோ அந்த மாதிரி ஒரு சீட்டு தான் வந்து இந்த கார்லேயும் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் நமக்கு ஃப்ரண்ட்டை காட்டிலும் ரியர் வந்து கொஞ்சம் ஹைட்டில் இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்களேன். நான் வந்து நேராக தான் வச்சுருக்கேன். பட் இருந்தாலும் நமக்கு ஹைட்டில் இருக்குது வண்டி. ஃப்ரண்ட்டை காட்டிலும் ரியர் வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது. ஸோ நல்லா இருக்குது வண்டி பார்க்குறதுக்கு, உட்காரதுக்கும் சூப்பராக இருக்குது. ஃப்ரண்ட்டு குஷனுமே வந்து நமக்கு நல்லாயிருக்கு. ஸோ முன்னாடியுமே நமக்கு நல்லா நீட்டிக்க முடியுது. அதனால் இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான நாப் இருக்குமே, இந்த இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ வந்து பின்னாடி ரெக்ளைன் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ அந்த சீட்டை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு இங்கே கீழே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை வச்சு நம்ம இப்படி இழுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கையோடு எடுத்துருச்சு. ஸோ இதை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி ரியர் சீட்டையுமே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் இப்போ இருக்கிற கார்ஸில் நமக்கு மோட்டரைஸ்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. பட் இது எல்லாமே மேனுவலாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி தான் வந்து இருக்குது. பட்டு இதுதான் வந்து எனக்கு இந்த மாதிரி டைப் தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் பின்னாடியுமே வந்து நமக்கு ஓரளவுக்கு ஒரு மிட் ஹைட்டாக இருக்கிறவங்க வந்து நம்ம நல்லாவே வந்து உட்காந்துக்கலாம் பின்னாடி. ஸோ அவ்வளோதான் வந்து நமக்கு ரியருமே வந்து ஏசி வந்து வந்துடும். இங்கே டிவி மாதிரி இங்கே ஒரு லைட்டுமே வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு ஹெட் ரெஸ்ட்டுமே வந்து நல்லாவே இருக்குது. நல்லா ஹைட்டானவங்க உட்காந்தாலுமே அவங்க வந்து பெருசாக தட்டுற மாதிரிலாம் வந்து இருக்காது. ஸோ நல்லாயிருக்கு. நான் சொன்னேன் தெரியுங்களா இந்த ஏறி வர்றது, இந்த காரில் வந்து நம்ம இங்கே பிடிச்சி வந்து ஏறணும் அப்படின்னா அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ இங்கே பிடிச்சா நம்மளால் ஏற முடியும். ஏன்னா சைடில் வந்து ஏறணும் அப்படின்னா இங்கே தான் பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதையுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணி நமக்கு யூஸபிலிட்டியாக வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ நல்லா பண்ணியிருக்காங்க உண்மையிலே இந்த கார். வந்து ஒரு டிரைவ் ரிவ்யூ பார்ப்போம். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ நமக்கு அந்த டீசல் இன்ஜின் ஒரு சேக் இருக்கும். இது வந்து பழைய இன்ஜினு. ஸோ அந்த ஒரு சேக்னஸோடு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நமக்கு அந்த வைப்ரேஷன்ஸ் உள்ள ஃபீல் ஆகுது. ஸோ கியர்லாம் பாருங்கள் கிடுன்னு ஆடும். பழைய நம்ம அந்த இன்னோவாலெலாம் வந்து ஆடுற மாதிரி.
வெளியே இருந்து பார்க்குறதுக்கு தான் நமக்கு பெரிய கார் மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. பட் உள்ளே பார்க்கும்போது நமக்கு பெருசாக ரொம்ப நம்ம பெரிய கார் ஓட்டுறோன்ற மாதிரி ஃபீல் வந்து நமக்கு கண்டிப்பாக இல்லை. பட் நமக்கு அந்த சின்ன கார் ஓட்டுற மாதிரி நம்ம கொஞ்சம் சைடெலாம் நம்ம நல்லா பார்த்து தான் ஓட்டணும். நம்ம கண்டிப்பாக அந்த வண்டியில் வந்து பாடி ரோல் வந்து கொஞ்சம் இருக்குது. ஏன்னா அது லேடர் ஆன் ஃப்ரேமுங்கிறதுனால ஸோ நம்ம பெருசாக வந்து நமக்கு ஃபீல் ஆகாது. நமக்கு அந்த சும்மா அளவுக்கு அந்த அளவுக்கு வந்து இருக்காது இதில். பட்டு நமக்கு தெரியுது ஆனால் ஓரளவுக்கு. கியர் வந்து கொஞ்சம் ஹார்டு தான். நம்ம ஓட்டுறதுக்கு வந்துட்டு அந்த ரியல் எஸ்யூவி அந்த ஃபீல் வந்து கொடுக்குது. அந்த ஸ்டேரிங்லாம் பார்த்திங்கன்னா அந்த பழைய நம்ம டாட்டா சியராவில் இருக்கிற மாதிரி 4 ஸ்போக் ஸ்டேரிங்கில். ஸோ நல்லா இருக்குது ஓட்டுறதுக்கு வண்டி. ஸோ அதான் இந்த வண்டியுமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு செகண்ட் ஹேண்டுக்கு வந்து சேலில் வந்து இருக்குது. ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 7.25 லட்சம் பார்த்திங்க அப்படின்னா சொல்கிறாங்க. ஸ்லைட்லி நெகோசியபிள் தான் நினைக்கிறேன். ஸோ இன்கேஸ் நீங்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மகா கார்ஸ் பார்த்திங்க அப்படின்னா விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோட்டில் வந்து அவங்க ஆஃபீஸ் வந்து இருக்குது. ஸோ அங்கே தான் இந்த காரும் வந்து அவைலபிளில் வந்து இருக்குது நமக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். ஏன்னா காரை வந்துட்டு நமக்கு ஓட்டுறதுக்குமே நல்லா தான் இருக்குது. நமக்கு அந்த என்ன 2011 மாடல் 26 கிட்ட வந்து 15 வருஷம் ஆயிடுச்சு இந்த வண்டி வந்து. பட் நமக்கு வந்துட்டு அந்த ரேட்டல் நாய்ஸ் வந்து ரொம்ப இருக்கிறது. ஒரு சில கார்லலாம் நமக்கு ரொம்ப உள்ள வைப்ரேஷன்ஸ் வந்து தெரியும். பட் அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து இந்த காரில் வந்து இல்லை. ஸோ ஏசியுமே நமக்கு ஓகே நல்லா தான் ஒர்க் ஆகுது. ஃபார்ச்சுனர் அதில் தான் ஏறி உட்காந்தோம்னா கொஞ்சம் ஒரு பயம் இருக்கும் நமக்கு. பட் இது வந்து அப்படி இல்லை. வெளியே பார்க்கும்போது தான் இவ்வளோ பெருசாக இருக்கே எப்படி ஓட்டுறதுன்னு சொல்லிட்டு தோணும் நமக்கு. பட் ஏறி உட்காண்டிங்க அப்படின்னா அந்த ஒரு பயமே இருக்காது நமக்கு. வண்டியோட டார்க் வந்து நமக்கு நல்லாவே தெரியுது. அந்த பம்ப்ஸ்லாம் வந்துட்டு நமக்கு சாஃப்டாக தான் ஃபீல் ஆகுதே தவிர ரொம்ப டம்முன்னு நமக்கு வாங்குறது அந்த மாதிரி ஃபீல் வந்து இல்லை. ஏன்னா அது குஷனுமே வந்து நல்லா இருக்கிறதுனால, அதுவும் இல்லாமல் நமக்கு ட்ரிபிள் லிங்க் காயில் சஸ்பென்ஷனால பின்னாடி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் நமக்கு நல்லாவே வந்துட்டு குதிக்கிற மாதிரி நமக்கு வந்து ஃபீல் ஆகலை. இதே நம்ம ஸ்கார்பியோலாம் போனோம்னா ஒரு மாதிரி குதிச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் இருக்குது பட் நமக்கு அந்தளவுக்கு ஃபீல் வந்து ஆகலை. பிகாஸ் அந்த சீட்டிங்காக இருக்கட்டும், அந்த பின்னாடி யூஸ் பண்ணிக்கிற சஸ்பென்ஷன், ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் எல்லாமே வந்துட்டு இந்த காருக்கு ஏற்ற மாதிரி பக்காவாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த காரோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி, இந்த வண்டியோட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அந்த டியூனிங் வந்து நல்லா இருக்கு. அதே மாதிரி இந்த காரில் மெயினான ப்ளஸ்ஸே வந்துட்டு பஜீரோன்னு எடுத்தீங்க அப்படின்னாலே வந்துட்டு உங்களுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு பெருசாக பிரச்சனையே வந்து வரவே வராது. காரோட இன்ஜின் ஸ்பேர் பார்ட்ஸில் வந்துட்டு உங்களுக்கு ப்ராப்ளம் வந்து வரவே வராது. பிகாஸ் அதோட ரிலையபிலிட்டி வந்து அந்த மாதிரி. இன்கேஸ் நீங்கள் இந்த கார் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்பேர் பார்ட்ஸை பற்றி பயப்படவும் தேவையில்லை. ஏன்னா நிறையா நம்ம கேரளாலாம் இருக்கட்டும் அங்கெல்லாம் வந்துட்டு நமக்கு வாட்ஸ்அப் குரூப்ஸே வந்து நிறையா இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சவங்களே வந்து வச்சுருக்குறாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் பிரச்சனை வந்து வரவே வராது இந்த காருக்கு. இதுக்கும் சரி லான்சருக்கும் வந்துட்டு அவங்க ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து வராது. அது ரொம்ப லைட்டாக அவங்க பாடி ரோல் வந்து தெரியுது. பட்டு ஓகே தான், ஏன்னா சிவியில் கண்டிப்பாக இருக்கும் அது. ஸோ அவ்வளோதான் அந்த வீடியோ. நான் ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் பண்ணிட்டேன் இந்த காரை பற்றி. வேறு எதுவும் நான் சொல்லாமல் விட்டுருந்தேன் அப்படின்னா காம்பாஸில் கேளுங்க, நான் சொல்கிறேன். ஸோ ஓட்டுறது எல்லாமே நான் ஆல்மோஸ்ட் எல்லாமே சொல்லிட்டேன். நமக்கு ஓட்டுறதுக்கு எல்லாமே நல்லாயிருக்கு. இன்ஜினுமே வந்துட்டு நல்ல ரிலையபிளான ஒரு இன்ஜினு. ஸோ இந்த வீடியோ வந்து இதோட எண்ட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வந்து பார்ப்போம். ஸோ அது வரைக்கும் பாய் அண்ட் டேக் கேர். மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைபு, லைக், கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பண்ணி விட்ருங்க. பாய் அண்ட் டேக் கேர்.